முக்கிய செய்திகளை பார்த்து வருகிறோம். தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளியில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த 13 வயது மாணவன் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். தாம்பரத்தை அடுத்த முடிச்சூரில் துப்பாக்கி சுடும் பயிற்சியின் போது 13 வயது மாணவன் துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயமடைந்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் வசந்த், இது தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தாம்பரம் அடுத்த முடிச்சூர் பகுதியில் செங்கல்பட்டு ரைபிள் கிளப் என்ற பெயரில் துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இங்கு சுமார் 40க்கும் மேற்பட்ட நபர்கள் பயிற்சியில் ஈடுபடுவது வழக்கம். அதன் அடிப்படையில் வழக்கம் போல் இன்று 7ஆம் வகுப்பு படிக்கும் சித்தார்த் என்ற 13 வயது மாணவன் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஏர்கன்னில் இருந்து வெளியே வந்த அலுமினிய குண்டானது குறித்தவறி பக்கவாட்டில் இருந்த தடுப்பில் மோதி திரும்பி வந்ததில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவரின் கழுத்து பகுதியில் பட்டு காயம் ஏற்பட்டது. இந்த காயம் ஏற்பட்டதை அருகில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்த அவரின் தந்தை உடனடியாக அவரை மீட்டு குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளார். அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தகவல் அறிந்த மணிமங்கலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து அது தொடர்பான தகவல்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முறையான அனுமதி பெற்று இந்த துப்பாக்கி பயிற்சி பள்ளியானது செயல்பட்டு வருகிறதா, பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளனவா என்பது குறித்தும் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வசந்த், தற்போது துப்பாக்கி குண்டு பட்டு காயமடைந்திருக்கக்கூடிய மாணவனினுடைய உடல்நிலையானது எப்படி இருக்கிறது? அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா? வசந்த், விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. உடனடியாக இவரை அங்கிருந்து மீட்டு, அதாவது சுமார் முடிச்சூர் பகுதியிலிருந்து குரோம்பேட்டை என்பது ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டார். இங்கு இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இவரின் இந்த குண்டானது தடுப்பு சுவரில் மோதும் பொழுதே அதனுடைய கூர்மைத்தன்மை இல்லாமல் இருக்கும் குண்டானது ஏற்கனவே அது வெடித்தவுடன் அது சிதறிவிடும் என்ற காரணத்தினால் இவர் அதில் உள்ள துகள்கள் கழுத்து பகுதியிலும் அந்த குண்டின் ஒரு மைய பகுதியும் கழுத்து பகுதியிலும் இருப்பதாகவும், இது ஒரு 30 நிமிடங்களிலிருந்து 45 நிமிடத்திற்குள் இந்த குண்டின் பிக்சர்கள், அதாவது துகள்கள் மற்றும் குண்டு அகற்றப்படும் என மருத்துவமனை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சிறுவன் என்பதால் இவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் முழு கண்காணிப்பில் அவருக்கு அறுவை சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த குண்டு மற்றும் அதன் துகள்கள் அகற்றப்படும் என மருத்துவமனை சார்பாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளியில் ஈடுபடும் மாணவர்கள், அதிகப்படியான மாணவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி பள்ளி என்பது முக்கியமாக இது செயல்பட்டு வருகிறது. முறையாக அனுமதி பெறவில்லை எனவும் இதனுடைய தகவல்கள் தெரிய வருகின்றன. இங்கு பயிற்சியில் ஈடுபடும் மாணவர்கள் வெளி மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் சென்று இந்த போட்டிகளிலும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த பயிற்சி பள்ளியில் காலை மற்றும் மாலை வேளைகளில் மட்டுமே பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி அளிப்பதற்கு இருக்கும் ஆசிரியர்கள் அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். இது ஏர்கன் எனப்படும் ஒரு அலுமினிய குண்டினை பயன்படுத்தி இந்த துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த துப்பாக்கியில் இருந்து இந்த குண்டு வெளியே வரும் பொழுது ஏற்கனவே அந்த துப்பாக்கி குண்டானது பயிற்சி குண்டு என்பதால் முனைப்பகுதியானது கூர்மையாக இல்லாமல் தட்டையாகவே இருக்கும். இது அதனுடைய இலக்கை அடைந்து அதன் பின்னால் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு தகரத்தில் பட்டு சுற்றி அது கீழேயே சேகரிக்கப்படும். இந்த நிலையில் இவர் இந்த பயிற்சியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது குறி தவறியதாகவும், அதனால் அது செல்ல வேண்டிய தூரத்தில் செல்லாமல் பக்கத்தில் உள்ள தகர தடுப்பில் பட்டு அது திரும்பி அவர் மீதே வந்துள்ளதாகவும் அந்த சம்பவத்தை பார்த்த நபர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த துப்பாக்கி குண்டானது அவர் மீது பட்டதில் அவரின் கழுத்து பகுதியில் இந்த குண்டு பட்டுள்ளது. இதனால் ரத்தம் அதிகமாக வெளியே போனதால் உடனடியாக அந்த பயிற்சிக்கு அவரை அழைத்து வந்திருந்த அவரின் தந்தை மற்றும் அங்க பயிற்சியில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் ஆகியோர்கள் சேர்ந்து உடனடியாக அவரை அங்கிருந்து மீட்டு, அதாவது பயிற்சி பள்ளியில் இருந்து மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். இங்கு மருத்துவமனையில் அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சுமார் 3க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அவரின் கழுத்தில் பாய்ந்திருந்த இந்த குண்டு மற்றும் அதில் உள்ள துகள்களை அகற்றும் பணியில் இப்போ தற்சமயம் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.